நீங்கள் சீமான் வந்து எத்தனை ஆண்டு காலமாக பயணப்பட்டிருக்காரு அரசியலில் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இப்போ 4-5 தேர்தலை சந்திச்சு விட்டார். சந்தித்த பிறகும் 8% தான் அவர் ஓட்டு வந்திருக்கு. தளபதி விஜய் அவர்களுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா 26% வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ எப்படி இது வந்து அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும்? எப்படி இவர்கள் வந்து நம்ம மீது களங்கம் கற்பிக்காமல் இருப்பார்கள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. காய்ச்ச மரத்தில் கல்லடி விழுகிறதும் அடுத்தவன் வளர்ந்து போனாக்கா அது பிடிக்காம வைத்தறிச்சல பல பேர் பேசுறதுன்றது யதார்த்தமான விஷயம் தம்பி. இவர்களுக்கெல்லாம் நம்ம உட்காந்து பதில் சொல்றதை விட்டுட்டு தேர்தல் களத்தில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், வரக்கூடிய மாநாட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்களை செய்ய போகிறோம், இவர்கள் எப்படி வந்து இவர்கள் செய்த கேவலமான அசிங்கமான விஷயங்களை மக்கள் மத்தியில் எடுத்து வச்சு இந்த முகத்திரை கிழிச்சு நம்ம வந்து மேல் நோக்கி மக்கள் நலனுக்காக போகிறோன்றது மட்டும்தான் நம்முடைய இலக்காக இருக்குமே தவிர ஒருபோதும் சீமான் அவர்களால் சொல்கிறேன்ல, நீ எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னுவாங்களா. அதனால் நீங்கள் எவ்வளவுதான் வந்து எந்த கட்சியோடையாவது கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று தளபதி விஜய் மீது கரங்கம் கற்பிக்க முயற்சி செஞ்சு கத்தி கத்தி பேசினாலும் கடைசியாக உங்களுக்கு தொண்டை கட்டி போகிறது தான் மிச்சமே தவிர தளபதியோட தொண்டர்களை ஒரு ஆணியும் பிடுங்க முடியாதுன்றதான் யதார்த்தமான உண்மை.